ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்மணி கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி கேழ்வரகு மாவு ரொட்டி செய்ய போகிறேன். ராகி ரொட்டி செய்ய போகிறேன். பாருங்கள், முருங்கீரை எவ்வளோ துளிரான கீரை பாருங்கள், பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு. இந்த கீரை வச்சு தான் இப்போது கேழ்வரகு மாவு ரொட்டி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கீரையை நான் பறித்து எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் இந்த மாதிரி பறிச்சுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக எலசாக இருக்கிற கீரை தான் எடுத்துக்க போகிறேன். மீதி கீரை வந்து நான் சாம்பார் சேர்த்துக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி காம்பு இல்லாமல் எடுத்துக்கணும். பாருங்கள், நான் 1 கப்பு கீரை தான் எடுத்துக்கிறேன். இதுவே போதுமானது. இங்கே பாருங்கள், ரொட்டிக்கு தேவையானது காஞ்ச மிளகாய் ஒரு 3 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு சின்னதாக ஒரு 10 பல்லு பூண்டு இருக்குது. இதை நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கூடவே அந்த ரொட்டிக்கு தேவையான கல் உப்பு போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா இது கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு அரைக்க முடியாதுன்னு உப்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. நான் இதிலே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு இதே மாதிரி ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வீட்டிலே அரைச்ச கேழ்வரகு மாவு தான், ராகி மாவு. இந்த பவுலில் ஒரு பவுல் மாவு எடுத்துருக்கேன். முருங்கீரை பாருங்கள், அதே மாதிரி எலசாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு புடி கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கிறேன். பாருங்க, நம்ம அரைச்சோமே அந்த பேஸ்ட் இது. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடுசாக கட் பண்ணது, அது ஒரு வெங்காயம் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கப்பு மாவு, மொத்தத்தில் 2 கப்பு மாவு, ஒரு வெங்காயம் 2 கப்பு மாவு, 3 காஞ்ச மிளகாய், கல் உப்பு அதிலே போட்டு அரைச்சிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், அந்த அரைச்ச அந்த ஜார்லேயே தண்ணியும் இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு தண்ணி அளவெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா சில நேரம் கம்மியாகிடும், சில நேரம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கஷ்டம். நம்ம இப்படி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அந்த கீரை வந்துட்டு நல்லா பொடுசாகிடும், நமக்கு கட் ஆகிடும். பாருங்கள், பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. இது வந்துட்டு 2 கப்பு மாவு போட்டிருக்கேன். அதனால் நமக்கு 4 ரொட்டி கிடைக்கும். இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாம். இல்லை வேணான்னு நினச்சா அப்படியே வெறும் ரொட்டி கூட சாப்பிட்லாம். நமக்கு நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. சட்னியெல்லாம் எதுவும் தேவைப்படாது. சாயந்தரத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு அது மாதிரி ஏதாச்சும் மழை டைமில் சாப்பிட்ணுன்னா அந்த டைமில் செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை காலையில் டிஃபனுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது, முருங்கீரை இருக்குன்னா அப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 4 வந்திருக்கு. நான் இப்போ இதை தட்டிக்கு போகிறேன். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு இருக்கணும், கரெக்டாக இருக்குது. அதாவது தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றி தான் மாவு பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், லைட்டாக கைக்கு எண்ணெய் தொட்டுக்கிட்டு இது விட்டு எண்ணெய் கவர். இது நமக்கு வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலை மேலே தட்டிக்கலாம். நமக்கு வாழை இலைலாம் இல்லை, எண்ணெய் கவர் தான் இருக்குது. அதனால இந்த கவர் மேலே தட்டிக்கிறேன். நல்லா மெல்லிஸாக வேணும்னாலும் தட்டலாம், இல்லை நமக்கு மோட்டா வேணும் ரொட்டி அந்த மாதிரினாலும் நம்ம தட்டிக்கலாம், நம்ம விருப்பம்தான். பாருங்கள், நல்லா விரிசல் விடாமல் இந்த மாதிரி அழகாக தட்டிக்கணும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட, உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. நான் அடுப்பத்தை வச்சு தவா வச்சுட்டு இருந்தேன். தவா வந்துட்டு நல்லா சூடாயிடுச்சு. பாருங்கள், இந்த ரொட்டியை இப்போ எடுத்து போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி பாருங்கள் இப்படி போட்டுட்டு கவர் வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் சாதம். அவ்வளோதாங்க, ராகி ரொட்டி செய்கிறது ரொம்ப சிம்பிள். இது வேகட்டும்.
நமக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகட்டும், பார்க்கலாம். எதுவும் தட்டெல்லாம் போட்டு முடியல, அப்படியே ஃப்ரீயாக ஓப்பனில் தான் விட்டு வேக வைக்க போகிறோம். பாருங்கள், வேகும்போது சுத்தரும் இந்த மாதிரி கலர் மாறி வரும். இதுதான் இதனுடைய இது. இப்போ லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்படி கை வச்சாலே சுத்தம். இது தவாலெல்லாம் ஒட்டாது. நான் இப்போ திருப்பி போட போகிறேன். பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாக நல்லா வெந்துடுச்சு. இப்போ அந்த பக்கம் வேகணும். பாருங்கள், சும்மா லைட்டாக எண்ணெய் இந்த மாதிரி இப்படி எடுத்து விட்டுக்கினா போதும். எண்ணெய் வேணான்னா எண்ணெய் சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சம் மாவு கலர் அப்படியே தெரியும், வேகாத மாதிரி இருக்கும். அப்போது அதனால தான் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிறது. கலர் பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வருது, நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும்னு பார்க்கலாம். பாருங்கள், ரொட்டி நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், ஈஸியாக திரும்புது. நான் இப்போ இதை எடுத்துக்க போகிறேன். இருக்கிற எல்லா ரொட்டியும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கவரில் தட்டி இருக்கிறது. நான் இந்த மாதிரி திருப்பிக்கிட்டு கையை பாருங்கள், இப்படி எடுத்தோம்னா நிதானமாக வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ இது திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. இந்தளவு கலர் மாறினாலே இது வெந்துடுச்சுன்றதாக. பாருங்கள், இப்போ 2 சைடும் சூப்பராக வெந்திருக்குது. நான் இப்போ 2 ரொட்டி மட்டும்தான் செஞ்சுக்கிட்டேன். இன்னும் 2 மிச்சம் வச்சுருக்கேன். அப்புறமா சூடாக சாப்பிட்லான்ட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொட்டியும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ராகி ரொட்டி சுட்டாச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ராகி ரொட்டி உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.